செய்தியாளர் சிதம்பரம், தற்போது இந்த கொலை முயற்சிக்கான பின்னணி என்ன? தற்போது காவல்துறை என்ன நடவடிக்கை எடுத்திருக்காங்க? தேவப்பிரியன், அதாவது சிவகங்கை மாவட்டம் காளையார் கோவில் அருகே உள்ள கல்லுவள்ளி கிராமத்தில் 5 பேர் வெட்டப்பட்ட நிலையில் சிவகங்கை அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். அதாவது இவர்கள் குறிப்பாக அந்த கிராமத்தை சேர்ந்த சின்னப்பன், உபகரம், அரசி, செர்லின், ஜோபின் சேக்க 10 வயது உட்பட 5 பேர் வெட்டப்பட்ட நிலையில் வீட்டுக்குள் கடந்துள்ளனர். அவர்களை அந்த கிராமத்தை சேர்ந்த சில நபர்கள் பார்த்து வெட்டப்பட்ட நிலையில் அவர்களை மீட்டு அரசு மருத்துவமனை அனுப்பியுள்ளனர். தற்போது சிவகங்கை எஸ்பி அரவிந்தன் அரசு மருத்துவமனை விசாரணை மேற்கொண்டு வருகிறார். தற்போது கல்வெளி கிராமத்தில் ராமநாதபுரம் சரக டிஐஜி துறை விசாரணை மேற்கொண்டிருக்கிறார். எதற்காக வெட்டப்பட்டு கிடந்தனர், வேற எதுவும் காரணமா, இல்ல கொள்ளையடிகளுக்கான முயற்சியில் ஈடுபட்டார்களா என பல கோணங்களில் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். தேவப்பிரியன், இப்ப ஏற்கனவே ஏதாவது முன்விரோதம் ஏதாவது இருந்ததா இந்த குடும்பத்திற்கு? பக்கத்து வீட்டுக்காரருக்கு எதுவும் தகவல் தெரியலையா, இல்ல சத்தம் எதுவும் கேட்கலையா? சிதம்பரம், இதில் தேவப்பிரியன், அதாவது இதில் வெட்டப்பட்ட ஜோவின் என்பவர் அவர் உறவினருக்கு போன் செய்து இந்த மாதிரி வெட்டப்பட்டு கிடக்கிறோம் என்று கூறியுள்ளார். அவர் தகவல் சொல்லி அருகில் உள்ள கிராமத்தில் உள்ள மக்கள் அவர்களை மீட்டு சேர்க்கப்பட்டுள்ளனர். இது எதற்காக வெட்டப்பட்டது என்பது போலீஸ் விசாரணைக்கு பின்புதான் தெரிய வரும். தேவப்பிரியன், அதாவது ஏற்கனவே காளையார் கோயில் பகுதியில் அடிக்கடி கொள்ளை சம்பவங்கள் நடைபெற்று வருகிறது. இதற்காக கடந்த வாரம் கடுமையான போராட்டம் நடைபெற்று வந்தது. இது கொள்ளையடிக்கப்பட்டதற்கான காரணமா, அல்ல வேற எதுவும் காரணமா, போலீஸ் விசாரணைக்கு பிறகுதான் தெரிய வரும். தேவப்பிரியன், உங்களுக்கு விரிவான தகவலுக்கு நன்றி சிதம்பரநாதன்.